வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இப்போ கோயிலுக்கு போகிறோம். நான் கோயிலுக்கு போனால் பழக்கத்தில் தானே எல்லாம் பெரியவங்க வீட்டுமானாங்க. அப்புறம் நாம் தொடர்ந்து போகிறோம். அப்படியே தான் பழக்கத்துலேருந்து கொஞ்சம் விளக்கத்துக்கு வருவோமா? மகிழ்ச்சி சொல்லுவார், கோயிலுக்கு போகிறீங்க இல்லைன்னு சொல்ல, போயிட்டு என்ன பண்ணுறீங்க? சாமி கும்பிட்றீங்க. இத்தனை நிமிஷம் ஒரு செகண்ட் தான் கண்ணு முறீங்க, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கோயிலை சுற்றி வரவங்கிட்ட பேசுகிறதோ இருக்கிறவங்கிட்ட பேசுகிறதோ அதெல்லாம் உங்களோட இது நடக்குது. விளக்கத்துக்கு எப்போ வரணும்? சரி, கோயிலுக்கு வந்தோமே, எதுக்கு வந்தோம்? நம்ம வீட்டில் ப்ராப்ளம்னா எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. சொல்லுவாங்கள்ல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த கோயில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுதுன்னு சொல்கிறாங்கள. அவங்க எப்படி ஃப்ரீ ஆகுதுன்னா, வீட்டில் பிரச்சனை அங்கே நினைக்க மாட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிப்பாங்க. மூடி உட்காந்துட்டோடனே நான் கோயிலுக்கு போனேன் ரிலாக்ஸ் ஆகுதுன்னாங்க. ஆனால் அவங்க அதனோட விளக்கம் சொல்ல தெரியல அப்போ இருக்கிறவங்க. ஏன்னா மாமியாருக்கு பயந்தவங்க, அப்போ கூட ஜென்ஸு தான் அவங்கள தவிர லேடிஸ் அவ்வளோ போக மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் கோயிலுக்கு அதுவும், அதனால் போக மாட்டாங்க. அதை பற்றி தெரியவும் தெரியாது. அப்புறம் தான் கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்த பிறகு பெண்களும் போகலான்ன பிறகு எல்லோரும் போய் கோயிலுக்கு போகிறது வேண்டுறது. நான் போய் சாமி கும்பிட்றேன், பொங்கல் வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு எல்லாமே. ஏன்னா மாமியார் செஞ்சுட்டு தானே இவங்களுக்கு செய்தாகணுமே. எல்லாம் மாமியார் பயந்து தானே இருந்தாங்க. இப்போ கூட பயப்படல, அது வேறு விஷயம். அப்போ முன்னோர் எப்படி செய்தாங்கன்றதுக்கு தான் அந்த பழக்கத்துலேருந்து நம்ம எப்படி விளக்கத்துக்கு வந்தோன்றதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஜாலியாக சுற்றிட்டு வரீங்க, தீர்ந்து. அப்போ அதே மாதிரி முன்னோரும் போயிருந்தபோது அவங்க அது மட்டும் நினச்சி வீட்டுக்கு வந்த உடனே ஓரளவுக்கு கவலை குறையும். அதனால ஏன்னா அங்கே ஒரு கண்ணை மூடி உட்காடுறாங்கல்ல, அவ்வளோ தூரம் நடந்து போனோமேன்ட்டு அந்த ரெஸ்ட்டுக்கு அங்கே உட்காடுறாங்க. அப்போ கண்ணை மூடி உட்காடுறாங்களோ கண்ணை திறந்து உட்காடுறாங்களோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் யாரும் ஜோடியாக சேர்ந்து போகக்கூடாது. ஜென்ஸாக இருந்தால் கூட அவங்க மட்டும்தான் தனியாக போவாங்க. ஒவ்வொருத்தருமே சொல்கிறேன், இப்போ தான் எல்லோரும் சேர்ந்து போகலாம், ஒன்றா போகலான்றதெல்லாம். அப்போ தனியாக போய் உட்கார சொல்ல அவங்க சிந்தனை பண்ணுவாங்க, ஏன் நமக்கு ஏன் கோவம், குழந்தைய ஏன் நம்ம திட்டணும், நமக்கு ஏன் இதெல்லாம் தெரியல அப்படின்ட்டு யோசனை பண்ணுவாங்க. யோசனை பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தவுடனே அன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கள்ல, அந்த புரிதல் சொல்ல தெரியல அவங்களுக்கு. எப்படி சொல்லணும், எப்படி கோவம் நம்மளுக்கு வந்தது, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமான்னா, ஏன்னா அந்த கௌரவம் இடிக்கல, நான் பெரியவங்களாச்சு, நான் தானே இல்லை நான் அப்படி நான்ன்ற ஒரு வார்த்தையில் எவ்வளோ துன்பம் இருக்குதுன்றது தெரியல. அவங்களுக்கும் துன்பம், அது இது ஒன்று. மற்றவங்களும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலன்றது அவங்களுக்கும் துன்பம். அந்த நான்ன்றது எடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் நாம் தான் அப்படின்ற எல்லான்றது வரும். நான் போய் எல்லோரும் அப்படின்றோம். அப்போது நான்ற என்ன அது போயிடுதா? அந்த புரியுதில்லை, அப்போ வருது இல்லை. அப்போது கோயிலுக்கு போய் இப்படி செய்யுங்க, போங்க, சாமி கும்பிடுங்க, 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க, உட்காருங்க. ஆனால் யார்கிட்ட பேசாதீங்க, நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து அந்த அலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அவங்க மற்றவங்க கூட பேசலாம் கொஞ்சம் குறையும். அப்புறம் சொல்லுவாங்க, பரவாயில்ல, அவர் வெளியே போய் வந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது கோயிலுக்கு போகிறாங்களா இல்லை அதை விட பெரியவங்க கூட போய் என்ன பேசுவாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை புரிதலாக வச்சுன்னு அவங்க வருவாங்கள்ல, அது மாதிரி புரிதலுக்கு தான் கோயிலுக்கு போனது இது. இப்போ நாகரிகம் வளர்ந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் மகிழ்ச்சி சொல்கிறேன், நீங்கள் போங்க, சாமி கும்பிடுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கோபமோ அந்த வெறுப்போ இல்லை மற்றவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம்னு ஒன்று வரும். எப்படின்னா, முன்னோர் செய்த பதிவும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை நாமளும் எத்தனை பிறவி ஏற்றிருப்போம், அதில் எந்த பிறவிலையும் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கோம். அது என்னவா, இந்த பிறவி எடுத்து இவங்களால் இந்த கருமா கழியணும்னு வரும். அதுக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிறதுக்கு வரணும். அது யார் வருவாங்க? நீயாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், யார் ஒன்றாலும் இருக்கலாம்ல. அப்போது அவங்க திட்டும்போது நீங்கள் என்ன நினைங்க? ஒன்று சரி, அந்த ஆன்மாவும் நம்மளும் ஒன்று தானே, அவங்களுக்குள்ளே சொல்ல கடவுள்கிறான்ற நமக்குள்ளே கடவுள்கிறார்கள இல்லைன்னு சொல்லி. அப்போ ஏன் அவங்க திட்டுறாங்க? நமக்கு அதை பற்றி தெரியலையா? அப்போ நாம் செய்யறது தவறா? அப்போ அவங்க சொல்கிறது தான் கரெக்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்களேன், கண்ணை மூடிங்கன்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க. அந்த புரிதல் கண்டிப்பாக வரும். அப்போது கோயிலுக்கு போகிற அதே கடவுள் உங்களுக்கும் இதுன்றார்கள, உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளும் ஒன்று தெரியுதில்ல. ஆனால் கோயிலுக்கு போனால் ஒன்றும் சொல்ல, சாமி கும்பிடுங்க, யாரோட பேசாதீங்க. பேசுகிறீங்களா? ஆன்மீகத்தை பற்றி பேசுங்க.
சாமியோட வரலாறு பேசுங்க. இல்லை நான் தியானத்துக்கு போகிறேன் நீ வரியான்னு கேளுங்க. இல்லை எனக்கு எதுவுமே ஒரு கஷ்டன்றீங்களா, அந்த கஷ்டத்தை வந்து ஆண்டவன்கிட்ட சொல்லுங்கள். அந்த கஷ்டம் கூட எப்படி எப்படி சொல்லலான்றத நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.